ஓஹோ, மூச்சை பிடிச்சிட்டு நாடகம் ஆடுறியா? நீ ஸ்விம்மிங் சாம்பியன்னு எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு நேரம் வேணும்னாலும் மூச்சை பிடிச்சு பண்ணோம் எனக்கு தெரியும். சரி, ஓகே, நீ எவ்வளவு நேரம் நாடகம் ஆடுறியோ ஆடிக்கோ, நானும் பாத்துடுறேன். அவசரப்படாத அமிர்தா, ஜாக்கிரதை. உன்னால சக்தியால ஜெயிக்க முடியாது, பக்தியால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 25 வருஷம் முடிய போறத நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாரு. இப்போ இன்னும் 1 மாசம் ஆச்சுன்னா உனக்கு 25 வயசு முடிய போகுதா? நீ பேசுற தோரணைய பார்க்கும் பொழுது உனக்கு நாகமணியை விட அர்ஜுனோட உயிர் மேலதான் அதிக அக்கறை இருக்கிற மாதிரி தெரியுது. இது உனக்கே நியாயமா தெரியுதா அமிர்தா? இன்னும் 1 மாசத்துல உனக்கு 25 வயசு முடிஞ்சிருமா? ஐயோ, அவங்க சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா இல்லை, தப்பு. நானா என் வாயை திறந்து எந்த ரகசியத்தையும் வெளியில சொல்லக்கூடாது. அதுவும் அது உன் காதுல விழவே கூடாது. நிம்மதியா தூங்குடா செல்லம். இப்ப பாத்தியா, மயூரியும் வந்துட்டா. அவளும் ரொம்ப நல்ல பொண்ணுதான்டா. என்னமோ கொஞ்சம் விளையாட்டு குணம் அவளுக்கு, அவ்வளவுதான். ஆனா நல்ல மனசு. தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டாடா. பெரியவங்க நாங்க தானே அடிக்கடி சொல்லுவோம், கண்ணால பாக்குறதும் போய் காதால கேட்கறதும் போய் தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு. ஆனா ஒரு சில நேரத்துல நாங்களே அதெல்லாம் யோசிக்காம விட்டுடுறோம். என்னமோ நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இங்க பாரு, மயூரி கூட முன்ன மாதிரியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா நீ அவகிட்ட பேசணும், சரியா? கொஞ்ச நேரம் நீ இப்படியே நிம்மதியா தூங்குடா. பரமேஸ்வரா, இன்னும் எவ்வளவுதான் நீ என்ன சோதிச்சு பார்க்க போற? நான் இருக்கிற சூழ்நிலை இப்படிப்பட்ட தர்ம சங்கடத்துல நான் மாட்டிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஏன்பா, என்னோட பக்தியில ஏதாவது குறை இருந்துச்சா சொல்லு. அதுவும் இல்லாம அந்த சிவலிங்கத்துல இருக்கிற அந்த விசேஷ சக்தி எப்படிப்பட்டதுன்னு எனக்கு புரியல. குரு சொன்ன மாதிரி அதை அடையறதுனால என்னோட நாகமணி போராட்டத்துக்கு எனக்கு உதவி கிடைக்கும். ஆனா எந்த மாதிரி எனக்கு எதுவுமே புரியல. ஆனா அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கான நேரம் என்கிட்ட இப்போ இல்ல ஈஸ்வரா. இப்போதைக்கு என் முன்னாடி இருக்கிற இந்த பெரிய சவால் நீலகண்ட அர்ஜுனுடைய உயிர் வர எனக்குள்ள இருக்கு. சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாடி சிவலிங்கத்தை வீட்டுக்குள்ள நான் எடுத்துக்கிட்டு போலனா அர்ஜுனோட உயிர் அர்ஜுன் இறந்து போயிடுவான். அப்புறம் அர்ஜுன நானே என் கையால கொன்ன மாதிரி ஆயிடுமே. இல்ல, அப்படி நடக்க கூடாது. தயவு செஞ்சு என் முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் என்னை காப்பாத்துப்பான். நீலகண்ட என் பக்தியை பாராட்டி மனசு குளிர்ந்து போகணும். குரு சொன்ன மாதிரி இந்த புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் முன்னாடி போய் நிக்கிறேன். நீலகண்ட என் பக்தியை பாராட்டி என் பாதையை விட்டு விலகணும். சிவலிங்கத்தை நான் எடுத்துக்கிட்டு போக அவன் அனுமதிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுப்பா, ஆசீர்வாதம் பண்ணு.
நீலகண்டா, கருணை காட்டு. இங்க பாரு நீலா, இந்த அமிர்தா உன் முன்னாடி பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சு கேக்குறேன். யாரோ தீய சக்திகளுடைய மாயாஜாலத்தால நீ என்ன கட்டி போட முயற்சி பண்ற. தயவு செஞ்சு நாகமணி அடையக்கூடிய இந்த போராட்டத்துல நீ குறுக்க வராத. என் வாழ்க்கையுடைய முக்கிய குறிக்கோளே நாகமணி அடையிறது மட்டும்தான். அது நடக்கணும்னா அர்ஜுன் உயிரோட இருந்தே ஆகணும். அர்ஜுன் செத்துட்ட அடுத்த நிமிஷமே என்னோட போராட்டமும் செத்துட்ட மாதிரி ஆயிடும். அதனால்தான் நீலகண்டா அர்ஜுனோட உயிரை காப்பாத்துறதுக்கு துடியா துடிக்கிறேன். அதை தவிர எனக்கு எந்த விதமான குறிக்கோளோ ஆசைகளோ கிடையாது நீலகண்டா. நீலகண்டா, இந்த உனக்கு பிடிச்ச புஷ்பங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த புஷ்பங்களை உன்னுடைய பாதங்கள்ல பக்தியோடு சமர்ப்பிச்சு உன் முன்னாடி சரணாகதி அடைகிறேன். கருணை காட்டுவியா? இந்த அமிர்தாவுக்கு கருணை காட்டு. உன்னோட பக்திய நான் பாராட்டுறேன் அமிர்தா. இப்ப இந்த சிவலிங்கத்தை நீ எடுத்துக்கிட்டு போ அமிர்தா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நீலகண்டா. என்னுடைய குறிக்கோள் நாகமணி அடையிறது மட்டும்தான். என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம் நாகமணிய மறுபடியும் நாகலோகத்துக்கு கொண்டு போறது மட்டும்தான். அதுக்காகத்தான் நான் இந்த பூலோகத்துக்கே வந்திருக்கேன். என்னுடைய இந்த போராட்டத்துக்கு எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. சிவனே, எனக்கு சக்திய கொடு, என்னை காப்பாத்துப்பா. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இல்ல பாபா, அண்ணன்கிட்ட இருந்த நாகமணி நம்ம யாருக்குமே தெரியாம ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்காத அளவுக்கு எங்க போயிருக்க முடியும்? எங்களுக்கு தெரியல விடுங்க, உங்க சக்தி மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அது இப்படி யாரு கைக்கும் சிக்காம எங்க போச்சுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது பாபா. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது ருத்ரா. என்னோட எல்லா சக்திகளையும் நான் பயன்படுத்தியும் கூட அந்த நாகமணி எங்க இருக்குங்கிற அறிகுறி எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோட எல்லா சக்திகளும் பலவீனப்படுற மாதிரி எனக்கு தோணுது. நான் எதுக்குமே பயன்படாம போயிடுவேணும்னு மனசுக்குள்ள வெறுப்பா இருக்கு. இந்த அளவுக்கு நிராதரவா என்னைக்குமே நான் உணர்ந்ததில்லை. முதல் தடவையா நான் முழுசா தோத்து போயிட்டனோன்னு எனக்கு தோணுது ருத்ரா. என்ன பாபா இது? உங்க வாயில இப்படி ஒரு வார்த்தையா?
நாங்கெல்லாம் தோத்து போனப்ப கூட எங்க எல்லாருக்கும் தைரியம் கொடுத்தது நீங்க தான். இப்ப நீங்களே இப்படி பேசினா எப்படி? ச்சே, அப்படி சொல்லாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நாகராணிக்கு ஒருவேளை அந்த நாகமணி கிடைச்சு அவ அதை எடுத்துக்கிட்டு திரும்ப அவ உலகத்துக்கே போயிருப்பாளோன்னு. இல்ல ருத்ரா, நிச்சயமா இல்ல. என்னோட தவசக்தியோட பலனால எனக்கு அந்த நாகராணிக்கு கூட நாகமணி கிடைக்கலன்னு தோணுது. அவ இந்த நிமிஷம் வரைக்கும் நாகமணியை அடையணுங்கிற போராட்டத்துல தான் இருக்கா. ருத்ரா, நாகமணி அந்த நாகராணி பக்கத்துல இருந்தா கூட அந்த விஷயம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு ஆட்டம் காட்டுறா. அதான் ஏன் பாபா? இன்னும் சொல்ல போனா அந்த நாகமணி நாகராணிக்கு தானே சொந்தம். அது அவளுக்கு போய் சேர வேண்டிய சொத்து தானே. நாகமணி நாகராணி சொத்து மட்டும் கிடையாது ருத்ரா, அது அந்த பரமேஸ்வரனுடைய சொத்தும் கூட. தன்னோட சொத்து எந்த நேரத்துல யார்கிட்ட போய் சேரணும்னு முடிவு பண்றதும் அந்த பரமேஸ்வரன் தான். அதனாலதான் யாருக்கும் எதையும் தெரியப்படுத்தாம நாகமணியை அந்த பரமேஸ்வரன் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். எந்த குறிக்கோளோட அவன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான், இல்ல எந்த சந்தர்ப்பத்துக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்காங்கிறது இன்னும் தெளிவா தெரியல ருத்ரா. அமிர்தா, நேரம் போய்கிட்டே இருக்கு. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்தாச்சு. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போய் சேரணும். தாமதிக்காத. தாமதிச்சா அர்ஜுனோட உயிர் போயிடும். வேகமா போ. அம்மா ஜெகதீஸ்வரி, இங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்காக நடக்குது, எப்படி நடக்குதுன்னு, இதெல்லாம் செய்யறது நான் தானான்னு என்னோட மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. நீ அழைச்சுக்கிட்டு போற பாதையில நான் நடந்து போறேன். இனி நான் போக போற பாதையில எல்லாம் உன்னுடைய அருளும் கருணையும் எனக்கு இருக்கணும் தாயே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அமிர்தா மகளே, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். இப்போ நடக்கிறது எல்லாமே அப்படிதான். யோசிக்காத. சுமங்கலியா தாயுடைய சந்நிதிக்கு நீ வந்திருக்க. இதோ இந்த மங்கள பொருட்களை ஏத்துக்கிட்டு முன்னேறி போ. எல்லாம் மங்களகரமா முடியும். மங்கள பொருட்களா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. மங்கள பொருட்களை நிராகரிக்கிறது ஒரு சுமங்கலிக்கு அழகு கிடையாது அமிர்தா. சாக்ஷாத் ஜெகதீஸ்வரியான நான் எல்லாம் மங்களகரமாக நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கிற இந்த மஞ்சள் குங்குமத்தை நிராகரிக்கிற தப்ப மட்டும் நீ பண்ணிடாத அமிர்தா. எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான். மஞ்சள் குங்குமத்தை எடுத்துக்கோ அமிர்தா. இந்த தாயுடைய ஆசீர்வாதத்தை நிராகரிக்காத.
அப்படின்னா நாகமணி நாகராணி கையில கிடைக்கலைங்கிறது உறுதியா பாபா? நிச்சயமா இந்த விஷயத்துல சந்தேகமும் வேண்டாம், உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் ருத்ரா. அவ தன்னுடைய எல்லா சக்திகளையும் மறுபடியும் திரட்டிக்கிட்டு நாகமணியை தேட ஆரம்பிச்சிருவாங்கறீங்களா? அவளோட போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ருத்ரா. இந்த தடவை தன்னோட எல்லா சக்திகளையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு தன்னோட எதிரிகளுக்கு எதிரா 2 மடங்கு கோபத்தோட போராட அவ கிளம்பி இருக்கா. அவ பட்டியல்ல அடுத்ததா இருக்கிறது நானும் நீயும் அண்ணன் விஷ்ணுவும் தாங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். பாபா, எனக்கு ஒரு யோசனை. என்ன ருத்ரா அது? இல்ல, அவ மனுஷ ரூபத்துல தானே இந்த உலகத்துல சும்மா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படின்னா உங்க சக்திகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவளுக்குள்ள இருக்கிற எல்லா நாகலோக சக்திகளையும் அழிஞ்சு போற மாதிரி பண்ணி அவளை சாதாரண மனுஷியாவே மாத்த முடியாதா பாபா? அப்படி பண்ணிட்டா அவளால நமக்கு எந்த ஆபத்து வராதுல்ல பாபா? எப்படியாவது நீங்க அவகிட்ட இருக்கிற எல்லா சக்திகளையும் நீங்க அழிச்சிருங்க பாபா. அவ ஒரு சாதாரண மனுஷியா மாறிட்டா நம்ம வேலை சுலபமா முடியும். என்ன சொல்றீங்க? ஆனா அப்படி செய்யறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் ருத்ரா? இல்ல பாபா, நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த நாகமணி தக்ஷகவனத்துல தான் எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்க. இப்போதைக்கு நாகமணியை தேடுறவங்க, அதாவது நாமளும் அந்த நாகராணி மட்டும்தான். உங்களை விட்டுட்டு தக்ஷகவனத்துக்கு போய் நாகமணி அடையக்கூடிய சக்தி இருக்கிற ஒரே ஆள் நம்ம எதிரியான நாகராணி தான். அந்த சக்தி எல்லாம் அவகிட்ட இருந்து பறிச்சிட்டா அதுக்கப்புறம் அவளால எதுவுமே செய்ய முடியாத. அப்போ நாம எந்தவித பயமும் இல்லாம அந்த நாகமணி அடைய முடியும்ல? யோசிச்சு பாருங்க பாபா, என்ன சொல்றீங்க? சபாஷ் ருத்ரா, சபாஷ். நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே எதிரியான அந்த நாகராணிய சக்தி இல்லாதவளா ஆக்கணும்னு நீ சொல்றல்ல? சபாஷ். ஆமா பாபா, அது உங்களால செய்ய முடியுமா? நாகராணி மனுஷியாகணும். நாகலோகத்துக்கே இளவரசி தன்னோட எல்லா சக்திகளையும் இழந்துட்டு ஒரு சாதாரண மனுஷி ஆகணும். ஜெய் மகாகாளி. அற்புதம் ருத்ரா, அற்புதம். இத கேட்கறதுக்கே அற்புதமாயிருக்கு. பரவாயில்லையே. அப்ப சரி, உன்னோட இந்த யோசனைய எப்படி செயல்படுத்தணுங்கிறத நான் யோசிச்சு முடிவு பண்றேன். பார்த்துக்கிட்டே இரு. போக போக இந்த பைரவனோட ஆட்டங்கள் பலமாயிருக்கும். ஜெய் மகாகாளி. ருத்ரா, இப்ப நீ கிளம்பு. சரிங்க பாபா.